நியூ மொபைல் வாங்க பட்ஜெட் இல்லாம செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்காக செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கான 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க ஸ்மார்ட் கூகுள் டெக். இது உங்க சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட். நீங்க செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கணும்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன மொபைல் வாங்குறீங்க அட்லீஸ்ட் அதோட பர்பஸ் என்னங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மொபைல் எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட கேமரா பர்பஸ்க்காக தான் வாங்குறேன். ஸோ இப்போ நான் கேமராக்காக அப்படி வாங்கணும்னு டிசைட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நான் ஷாப்புக்கு போறேன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ கேமிங் மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கும். பட் எனக்கு வந்து கேமரா தான் மெயின். அதுல கேமரா இல்லைன்னா சுத்தமா வேஸ்ட். ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பர்பஸ் என்னன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஷாப்புக்கு போங்க. இந்த ட்ரிக்கை மறக்காம மைண்ட் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கலாம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மைண்ட் வர ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா OLX இந்த மாதிரி ஆன்லைன் சைட் இ காமர்ஸ் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா? பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்க வந்து இப்போ உங்க மொபைலை வந்து உங்க நியர்பை ஷாப்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மொபைல் கடைக்கு நீங்க வாங்குறப்ப இன்கேஸ் அது ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் இஷ்யூ வந்தாலும் நீங்க டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ட் பண்ணி நீங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் சொல்லவாச்சு முடியும். இன்கேஸ் இதுவே நீங்க வந்து OLX இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ல வாங்குறப்ப அவங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டட் செல்லர் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல வாங்குறத அவாய்ட். நீங்க ஒரு மொபைல் வாங்கலாம்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொபைலுக்கான பாக்ஸ் அண்ட் பில் கண்டென்ட்கான மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு பாத்தீங்கன்னா IMEI நம்பர் வந்து பர்டிகுலரா ஒன்று இருக்கும். அந்த மொபைலுக்கு IMEI நம்பரும் அந்த பாக்ஸ் சேமா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் பின்னாடி கலர் வேரியன்ட் அப்படின்னு எல்லாமே போடுவாங்க. ரெண்டுமே சேமா இருக்கான்னு மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுல ஒண்ணு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்க வாங்குறது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அது திருட்டு மொபைலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மொபைல ஃபுல்லா ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிராண்ட் ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்களோ அந்த பிராண்டோட ஓன் வெப்சைட்லயே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினா கேமரா, டிஸ்பிளே, ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்றப்பவே அது ஜென்யூனான பார்ட்டா இல்ல ஒரிஜினல் பார்ட்டா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்துடும். இன்கேஸ் அது ஏதாவது வெரிஃபை ஆகல அப்படின்னா நீங்க அந்த டிவைஸ் எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போன் ரூட்டரா இல்லையா நம்ம வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரூட்டர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கான வாரண்டி அப்படியே கட் ஆயிடும். அதோட சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் நிறைய வரும். நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி வெரிஃபை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த மொபைல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல UPI அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க லாகின் பேஜுக்கு போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ரூட்டட் ஐடியான்னு இண்டிகேஷன் வந்துடும். இன்கேஸ் அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த டிவைஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ ஃபைனலா இந்த எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு ஓகே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த டிவைஸ்ல உங்களோட சிம் கார்டு செட் பண்ணி ஒரு 30 to 40 minutes ஹெவி யூசேஜ் பண்ணி பாருங்க. ஹெவி யூசேஜ்னா வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த மொபைல பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மொபைல் இருக்கிற கேமரா ஓபன் பண்ணி 15 to 20 minutes போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து பாருங்க. அதே மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க அப்புறம் டே டு டே யூசேஜ்ல என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த 30 minutesல மொபைல் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டுக்கு அப்புறமும் அந்த டிவைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா அந்த டிவைஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நம்ம ஸ்மார்ட் கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாச்சும் வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் பை.